ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் கம்ஃபர்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிம்பிளான ஒரு ரெசிபி தான். அந்த கிளைமேட்டுக்கு இதமாக கோல்டு ஃபீவர் எல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபி. ரெட் ரைஸ் வச்சு ஒரு ரெட் ரைஸும், நம்ம கொள்ளு வச்சு ஒரு கஞ்சியும், பருப்பு வச்சு ஒரு துவையலும். ஓகேவா? கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குளிருக்கு, இந்த கோல்டு ஃபீவர் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கஞ்சி குடித்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அந்த ரெசிபி இப்போ எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சி ஜாரில் வந்து இந்த மாதிரி ரெட் ரைஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் ஒயிட் ரைஸ் எடுத்துக்கலாம், இல்லை வரகு, சாமை, எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சிவப்பு அரிசி, அதனால் நான் இந்த சிவப்பு அரிசி எடுத்திருக்கேன். முழுசாக போட்டோம்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிறதுனால இந்த மாதிரி 30 செகண்ட்ஸ் பல்ஸ் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிறேன். வேக கொஞ்சம் டைமும் ஆகும், அதனால் ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். இந்த ஊற வைக்கிற டைமில் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த கொள்ளு இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இந்த மாதிரி ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா பொறுமையாக பண்ணுங்கள், அவசரப்பட வேணாம். அது 3-4 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டை எடுத்துக்கோங்க. இப்போ வறுப்பட்டை எடுத்ததை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சு திருப்பி அதே மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி திருப்பி ஒரு 30 செகண்ட்ஸ் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்து இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் ஊறிட்டு இருக்கிற சைட்லேயே நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிடுறோம். இது இப்போது நம்ம வந்து கொள்ளு ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா 4-5 பல் பூண்டு இந்த மாதிரி தோல் சீவி எடுத்து அதையும் இந்த மாதிரி இடிச்சுக்கோங்க. 1-2 சும்மா இடிச்சா போதும். அதோட ஃப்ளேவர் வந்து வேக வைக்கும்போது நல்லா போகணுங்கிறதுக்காக மட்டும்தான். இந்த மாதிரி இடித்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகு, பெப்பர் தூள் கூட போடலாம். பட் நான் மிளகு ஏன் ஆட் பண்ணுறேன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஃப்ளேவர் கொடுக்கும், சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி மிளகும் இடித்து வச்சுக்கிறேன். இடித்து வச்சுக்கப்புறமா நம்ம இப்போது கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து குக்கர்லேயே பண்ணுறேன். ஏன்னா நம்ம வேறு ஏதாவது பாட்டில் எதாவது பண்ணோம்னா ரொம்ப டைம் ஆகும் வேகிறதுக்கு ரெட் ரைஸ், அதனால் குக்கர்லேயே பண்ணிடுறேன். சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம ரெட் ரைஸ் வந்து திருப்பி ஒரு தடவை வாஷ் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா கொள்ளு வறுத்து பிடிச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த கார்லிக் பூண்டு வந்து இடித்து போட்டிருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணி மிளகு இடித்து வச்ச மிளகையும் ஆட் பண்ணி 1/3 பங்கு தண்ணி ஊற்றணும். 1 கிளாஸ் அரிசினா அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுற மாதிரி கொஞ்சம் நல்லாவே அளந்து எடுத்து இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறமா இந்த கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு குக்கரை மூடி அடுப்பு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 8-9 விசில் வச்சு எடுத்தோம்னா சிம்பிளாக பண்ணக்கூடிய கொள்ளு கஞ்சி வித் பருப்பு துவையல் ரெடி.